ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். ஈதுல் அதுஹா எல்லாருக்கும் எப்படி போச்சு? பக்ரீத் நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நைட்டு டு மார்னிங் விலாக். நைட்டு மெஹந்தி போடுறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மெஹந்தியை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு வீட்டிலேயே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்கானிக் கோன், இது நெகில் கோனு, ஸ்டிக்கர் எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம போட தெரியலனா ஸ்டிக்கரை வச்சு கூட போட்டுக்கிடலாம். ஹிட்டாகவும் கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு ப்ரைடல் மேக்கப்பும் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஐடி போஸ்ட் பண்ணுறேன். பள்ளிவாசலுக்கு தொழுகை வந்தாச்சு. சரியான கூட்டம், அல்ஹம்துலில்லாஹ். நிற்கக்கூட இடமே இல்லை. பெண்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிஞ்சாச்சு. பைக்கில் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்க முன்னாடி ஓடி வர்றாங்க பைக்குக்காக. நான் அப்புறம் தான் வந்தேன் தொழுதுட்டு. இது என் பசங்களோட ட்ரெஸ்ஸு. இது வந்து நைட் பிளாக். நைட்டு வந்துட்டு பாத்திரம் எல்லாம் கிடந்துச்சு, கழுவி எடுத்துகிட்டு நைட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்துட்டு நைட்டே குழம்பெல்லாம் வச்சுருவோம், வட்டலப்பமும் செஞ்சு வச்சுருவோம். ஏன்னா காலையில் 6 மணிக்கு தொழுகைங்கிறதுனால செய்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு நைட்டே செஞ்சு வச்சுருவோம். காலையில் டிஃபன் மட்டும் பண்ணிக்கிடுவோம், தொழுதுட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி. காலையில் வந்து நாங்கள் இனிப்பு சாப்பிட்டு போகணுங்கிறதுக்காக வட்டலப்பம் பாயசம் செஞ்சுருவோம். சிக்கன் குழம்பு தான் நான் வச்சேன். காலையில் புரோட்டா, வட்டலப்பம், பாயாசம், அதுதான் டிஃபன். சிக்கன் குழம்பாக இருந்தாலும் மட்டன் குழம்பாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு கறி குழம்புக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் சேர்ப்பேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்துட்டு சிக்கன் குழம்பு போட்டிருக்கோம். இது வந்துட்டு நான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கல, சும்மா குழம்பு செய்கிறது மட்டும் மேலாப்பில் காமிச்சிருக்கேன். இது வந்து குழம்புக்காக தேங்காய் அரைக்கிறதுக்காக. நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இது கவுனி அரிசி இட்லி தான் வச்சுருந்தேன். நான் வந்து குழம்புக்கு ஈகிள் மசாலா தான் போடுவேன். ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஈகிள் சாம்பார், ஈகிளில் வந்து எல்லா குழம்பு மசாலாமே இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள். ஜீரகத்தூளில் வந்து இதுக்குள்ள கசகசா, முந்திரி, பாதாம், வேர்க்கடலை, ஜீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், குழம்பு திக்னஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்துட்டு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிடுவேன். அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன்னா இது வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிடுவேன். கறி வந்து நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் இன்னுமே. தேங்காய் பால் ஒரு ஆஃப் தேங்காய் பால் தான், ஆஃப் மூடி தான் ஊற்றிருக்கேன். நிறைய ஊற்றல, தேங்காய் பால்லாம் திக்காக தான் குழம்பு வைக்கிறதுனால. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாலை ஊற்றி கொதிக்க வச்சிட வேண்டியதுதான். இட்லியும் ஒஞ்சிருச்சு நல்லா. இட்லிக்கே வந்து குழம்பையே ஊற்றி சாப்பிட்டாச்சு, தனித்தனியாக வச்சுட்ருக்க முடியாதுன்னு. காலையில் தொழுதுட்டு வந்து அத்தா, ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடித்ததும் பாயாசமே செமையாக இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு வட்டலப்பம் பாயாசம் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். இன்னும் நம்ம வீடியோவில் நான் போடலை அதெல்லாம். இது வந்து வட்டலப்பமே செமையாக வந்துருந்துச்சு. எப்போவுமே நான் வந்து எல்லாமே ஒரே மெத்தடில் பண்ணுறதுனால எல்லாமே எனக்கு எப்போவுமே பர்ஃபெக்டாக வரும். நான் நல்லா வந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேன். வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.